ஹாப்பி ரிவாத்திரடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், அப்புறம் பணிவான கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? ராம நவமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராம நவமியை பற்றி பெரியவா என்ன சொல்லியிருக்காங்க, ராமாயணத்தை எவ்வளோ சுலபமாக 9 வரிகளில் சொல்லலாம்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். விரதம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த விரதத்தினால் நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க, முதல்ல ராம நவமி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராமர் நவமி திதியில் அவதரித்த நாள். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். அஷ்டமி நவமி போய் கேட்டதெல்லாம். இந்த ராம நவமி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய நாள். அப்படி ஒரு அருமையான நாள் அது. அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து, இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் ராமாயணத்தை பாராயணம் செய்து நம்ம ராமர்கிட்ட என்ன கேட்டோம்னாலும் அன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க. ராமாயணம் எல்லார் வீட்லேயுமே தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா. எல்லார் வீட்லேயும் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம ஏதாவது வேலைகள் செய்யாமல் இருக்கிறோமான்னு சொல்லுங்கள். சாப்பிடாமல் இருக்கிறோமா, தூங்காமல் இருக்கிறோமா, அது நமக்கு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். டிவி பார்க்காம இருக்கிறோமா, நாடகம் பார்க்காம இருக்கிறோமா, மேட்ச் பார்க்காம இருக்கிறோமா, சினிமா பார்க்காம இருக்கிறோமா, கதை பேசாமல் இருக்கிறோமா, மொபைல் பேசாமல் இருக்கிறோமா, எல்லாமே செய்கிறோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் பெரியவா சொல்கிற ராமாயணத்தை படிக்க நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதுலேருந்தும் நம்ம எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவா என்ன செய்கிறாங்க, நீ ராமாயணத்தை முழுசாக படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் 9 வரிகளில் உனக்கு கொடுக்குறேன், அதையாவது தினமும் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ராம நவமி அன்னைக்கு அந்த 9 வரிகளை 9 முறை படிச்சுட்டு நீ ராமர்கிட்ட கேளு, ராமர் உனக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 வரி அப்படிங்கிறது நான் எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர அம்சம் அப்படிங்கிற புக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன். அந்த என்னது அந்த 9 வரிகள் அப்படிங்கிறது பார்த்துலாங்களா? மகா பெரியவரால் அருளி செய்யப்பட்ட எளிய பொக்கிஷமான 9 வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகாக அந்த ஹெட்டிங். தினமும் பாராயணம் படிக்க முடியாதவர்கள் இதை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லியிருக்காங்க. என்ன அந்த வரிகள்னு பார்த்துலாங்களா? ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்குருஹீத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல ராமச்சந்திர பால்யமாம் ஸ்ரீராமஜெய ராமஜெய ஜெயராமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9 வரிகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாடல்களை ராம நம்ம ராமநாமத்தை சொல்கிறோம். அது கூடயே சேர்த்து இந்த பாடலை 9 முறை நம்ம ராம நவமி அன்னைக்கு சொல்கிறோம். ராம நவமி இந்த வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்கும் லீவு நாள். என்னால் செய்ய முடியாது, உன்னால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். எல்லாருமே நம்மளால் செய்ய முடியும். அதை அன்னைக்கு செஞ்சுருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கலாம், என்ன பர்பஸ்க்காக நம்ம இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ராம நவமி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். ரொம்ப எளிமையான வழியில் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வழியில் நம்ம எதுவுமே நம்மளை வருத்திக்கணும் அப்படின்லாம் எந்த கடவுளுமே நினைக்கிறது இல்லை. அதனால் ரொம்ப எளிமையான வழியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் நன்றாக வாழணும், நன்றாக படிக்கணும், சொல் பேச்சு கேட்கணும், நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். நல்ல ஆரோக்கியம் வேணும், செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே இந்த ராம நவமி விரதத்தை மேற்கொள்ளலாம். இதுக்கு நெய்வேத்தியமாக ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு இல்லை. நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க. இல்லையா, ராமபிரானுக்கு ரொம்ப பிடித்தமான பால் பாயசம் செஞ்சு வைங்க. பால் பாயசத்தில் தான் அவர் உதித்தார்னு சொல்லுவாங்க. அதனால் பால் பாயசம் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ராமபிரானுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அது. நீங்கள் கூட வேறு ஏதாவது வைக்க முடியும் அப்படின்னா வச்சுருங்க. ராமபிரானுடைய பட்டாபிஷேக படம் இருந்துச்சுன்னா பட்டாபிஷேக படத்தை வைங்க. இல்லையா, ராமபிரான் படம் இருக்கா வைங்க. இல்லையா, ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு ராமபிரானாக நினச்சி வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் ஒரு மனையை போட்டு ஆஞ்சநேயர் படம் இருந்துச்சுன்னா ஆஞ்சநேயர் படத்தை வைங்க. இல்லையா, ஒரு மனையை மட்டும் போட்டு ராமபிரான் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் வந்துடுவார். அதனால் ஒரு மனையை போட்டுருங்க. இல்லை நீங்கள் எங்கே ராமநாமம் சொல்கிறீங்களோ, இல்லை நீங்கள் எங்கே அந்த பாடல்களை சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மனையை போட்டு அந்த மனைக்கு மேலே ஒரு துணியை போட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து அந்த நம்ம படிக்கக்கூடிய ராமாயணத்தையும் கேட்பார், நம்ம சொல்லக்கூடிய ராமநாமத்தையும் கேட்பார். இது ஐதீகம். அதனால் நீங்கள் அப்படி செஞ்சுக்குங்க.
முடிஞ்சால் காலையில் எந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள், இல்லையா மொதல் நாளே சுத்தம் பண்ண முடிஞ்சால் சுத்தம் பண்ணிவிடுங்க, இல்லை சும்மாவாது கழுவி தள்ளிடுங்க. கழுவி தள்ளிட்டு நம்ம ராமபிரானுடைய பட்டாபிஷேக படமோ ராமபிரானுடைய படத்துக்கோ தொடச்சி அழகாக சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலை சாத்துங்க. துளசி மாலை சாத்திட்டு ஆஞ்சநேயர் படம் இருந்துச்சுன்னா வடமாலை சாத்துங்க. வடமாலை சாத்திட்டு நீங்கள் மனதார வேண்டிக்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டிக்கிட்டு இந்த பாடலை 9 முறை சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் விரதம்லாம் இருக்கணும், நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. இதை செஞ்சோம்னாலே போதும். இதை செஞ்சுட்டு நீங்கள் பால் பாயசம் வச்சு படைச்சிட்டு ஆஞ்சநேயருக்கு வடமாலை வச்சு படைச்சிட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்டு அன்றைக்கி ராமபிரானுடைய அருளை பெற்று நமக்கு தேவையான அத்தனையுமே நம்ம பெற முடியும். ரொம்ப எளிமையான வழி தான், எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். மறக்காமல் நம்ம பெரியவா கொடுத்த எளிமையான ராமாயண 9 வரி பாடல்களை எல்லாருமே அன்றைக்கி 9 முறை சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீங்கள் கேட்காமலேயே நடைபெறுவதை உங்களால் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லை மலர் மருந்துகள் வேண்டும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.